Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தோட மாதாந்திர கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி என்னுடைய சிற்றுரையை நான் தொடர்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் வரக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, செவ்வாய் அல்லது செவ்வாய் பிளஸ் மற்ற கிரகங்கள் இணைஞ்சிருந்தா எப்படின்னு சொல்லி. போன மாசத்துக்கு முந்தின மாசம் பார்த்தீங்கன்னா, சூரியன் 7ஆம் பாவகத்தில் இருந்தால் சூரியன் பிளஸ் மற்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் சொல்லியிருந்தோம். போன மாதம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் மற்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பலன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் மற்ற கிரகங்கள் இருந்தால் வரக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போ லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் முதல்ல 7ஆம் வீட்டு பலன் என்ன. இப்போ நம்ம இங்கே கல்யாணம்ன்றத விஷயத்த கணவன் மனைவியை பற்றி தான் பேசுகிறோம். அதனால மற்ற பலன்கள் எவ்வளவோ இருந்தாலும் தாம்பத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் 7ஆம் பாவகத்துக்கு. பொதுவாகவே 7ஆம் பாவகத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் தாம்பத்தியம் அப்படின்றத கண்டிப்பா கெடுக்கும். தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் மைனஸ் ஆகும். அதுக்காக தாம்பத்தியம் வச்சுக்க மாட்டாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. இப்போ லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தா 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். இப்போ சொல்லிட்டு தெரியுறாங்களே செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒரு விஷயம் சவால் விட்டு சொல்றேன். ஆண் ஜாதகமா இருக்கட்டும் அல்லது பெண் ஜாதகமா இருக்கட்டும், 7ல் செவ்வாய் தனியா இருந்து தனிச்சு இருக்குது, வேற எந்த கிரகமும் சேரல, பார்க்கவும் இல்லை, அது பாப கிரகமோ சுப கிரகமோ எதுவுமே. இப்போ ஆண் ஜாதகத்திலேயோ அல்லது பெண் ஜாதகத்திலேயோ 7ல் செவ்வாய் தனிச்சு இருக்கிற ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷமே இல்லாத ஒரு ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க, அங்க தாம்பத்தியன்றது பெரிய பிரச்சனை தான் வரும். கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியன்றது சரியா இருந்தால் எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி பிரச்சனையாவே தெரியாது, குடும்பம் ஸ்மூத்தா போயிடும். அந்த தாம்பத்தியம் சரியில்லைன்னா எவ்வளவு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது பெருசா தான் தெரியும். அதனால செவ்வாய் தோஷம் அப்படின்றது 7ல் செவ்வாய் இருந்தால் இந்த 2, 4, 7, 8, 12 அதே மாதிரி 7ல் தான் செவ்வாய் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வரக்கூடிய கணவன் மனைவிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கணும். இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றது உடம்பு ஹீட் உடம்பு, இது விஞ்ஞான ரீதியாகவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் இருக்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு உடம்பு கண்டிப்பா ஹீட் உடம்பா தான் இருக்கும். அப்போ அந்த ஹீட் உடம்பா இருக்கு அப்படின்னா அந்த தாம்பத்தியம் வச்சுக்கும் போது இந்த ஒருத்தரோட உடம்புல இருக்க ஹீட்டு இன்னொருத்தருக்கு பாயும். அப்ப அதனால உங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு அதிகமா வரும். ஜாதக ரீதியாக ஆயுள் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆயுள் சரியில்லைன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றது. இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்ப லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தா தாம்பத்தியத்தை கெடுக்கும்னு சொல்லியாச்சு. லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தா செவ்வாயினாலே பாத்தீங்கன்னா நெருப்பு கிரகம். செவ்வாய் அப்படின்னாலே அதிகாரம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. இப்ப 7ஆம் பாவகத்துல ஒரு ஆண் ஜாதகத்திலே அல்லது பெண் ஜாதகத்திலே 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா வரக்கூடிய கணவன் மனைவி அதிகார குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அவங்க அதிகாரம் பண்ணி தான் சாதிப்பாங்க. கோபம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். வரக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒரு மதிக்காத தன்மை. அவங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா மதிக்க மாட்டாங்க. இப்ப சொல்லிட்டு இருக்கிறது லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் பலன். இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை தான் இணைக்கணும். 7ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் பிளஸ் சூரியன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாயும் நெருப்பு கிரகம், சூரியனும் நெருப்பு கிரகம், இந்த 2 பேருமே அங்க போய் சேர்ந்து இருந்தா என்ன ஆகும், நீயா நானான்ற போட்டி வரும். செவ்வாய் மட்டுமே இருந்தாலே அங்க கல்யாண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்காது. இதுல செவ்வாய் சூரியன் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பாவகத்துல இருந்தாங்கன்னா அங்க கல்யாண வாழ்க்கை நீயா நானான்ற போட்டியிலேயே வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அப்படின்றது இல்லாம போயிடும். ஆனா இந்த சூரியன் செவ்வாய் 7ஆம் பாவகத்துல சேர்ந்திருந்தா வரக்கூடிய கணவன் மனைவி எதையுமே நேரடியா பயமே இல்லாம ஒரு சிங்கம் மாதிரி துணிஞ்சு இருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்க வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பையும் மன்னிக்க மாட்டாங்க. இப்ப கணவன் மனைவி சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட மன்னிக்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஒரு பிடிவாதமான மனநிலை அப்படின்றது அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த 7ஆம் பாவகத்துல சூரியன்
செவ்வாய் சேர்ந்து இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா இருந்து விட்டு கொடுத்து போனாங்கன்னா மட்டும்தான் அங்க கல்யாண வாழ்க்கை நிலைச்சிருக்கும். இல்லையா கல்யாண வாழ்க்கை நிலைச்சு இருக்காது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து நெருப்பு, சந்திரன் வந்து நீர். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகமான ஒரு கோபமான கிரகம், சந்திரன் வந்து மனக்காரகன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறப்ப என்ன ஆகும்? செவ்வாயும் சந்திரனும் 7ஆம் பாவகத்தில் இணைஞ்சிருந்தா கல்யாண வாழ்க்கைன்றது ஓரளவு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து சந்திர மங்கள யோகம்ன்ற அமைப்புல வரும். மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் எதிர்பார்த்தபடி நல்லா அமையும். அதெல்லாம் ஒன்றும் குறை வராது. இந்த செவ்வாயும் சந்திரனும் ஒரு நல்ல நிலையில இருந்துட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே உறவு நல்ல நிலையில இருந்துட்டாங்கன்னா சந்தோஷமும் இருக்கும், அடிக்கடி சண்டையும் இருக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ள. இது வந்து ஜென்மத்துக்குமே இருக்கும். எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி ஜென்மத்துக்குமே இது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் சரியில்லாம போச்சு அப்படின்னா, இப்ப லக்னத்துக்கு 7ல செவ்வாய் சந்திரன் இருக்கு அப்படின்னா, செவ்வாய் சரியில்லை, ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போயிட்டாரு, பலம் குறைவா இருக்காரு அப்படின்னா கோபம் ரொம்ப அதிகமா வரும். வரக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒரு தனிமை உணர்வு, அடிக்கடி அதாவது ஒன்னா கூட்டு குடும்பமாவே இருந்தாலும் தனியா வாழ்ற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு அடிக்கடி இருக்கும். அடுத்ததா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சந்திரன் 7ல சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா கணவன் மனைவி பேர்ல வாங்குங்க. வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அவங்க கிட்ட வேகமும் அதிகமா இருக்கும், விவேகமும் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய திறமை அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? யாருக்கு 7ல செவ்வாய் புதன் இருக்கோ அவங்க வந்து வரக்கூடிய கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து தான் போயாகணும். வேற வழியில் அப்படி விட்டு கொடுக்கலன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. அதனாலே குடும்பத்துல அடிக்கடி சிக்கல் வரும். இப்போ 7ல இந்த செவ்வாய் புதன் இருந்தா அந்த வரக்கூடிய கணவன் மனைவி எல்லா விஷயத்திலையும் தலையிடுவார். அப்படி எல்லா விஷயத்தையும் தலையிடுவார். இதை வந்து அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தா மட்டும்தான் அங்க கல்யாண வாழ்க்கை நிலைச்சிருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து புத்திசாலி கிரகம் இல்லைங்களா, அதனால அடிக்கடி கருத்து வேறுபாடுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்நாள் பூராமே. இப்போ இந்த செவ்வாய் புதன் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 7ல, ஒருவேளை இந்த செவ்வாய் புதனுடைய சேர்க்கை லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துக்கு சம்பந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய கணவன் மனைவிக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கும். இன்னைக்கெல்லாம் பெண்கள்லாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க, அதுக்கு சில பேர்த்துக்கு வராது. ஆனா இந்த செவ்வாய் புதன் 1, 3, 2ஆம் பாவகத்துக்கு 7லயே இருந்தாலும் 1, 3, 2ஆம் பாவகத்துக்கு சம்பந்தம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மது போதைன்றது வரும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது. ஆண்கள்னா ரெகுலரா குடிப்பாங்க, பெண்கள் எப்போ டைம் குடிக்கிறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் பிளஸ் குரு இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ செவ்வாய்னா வீரம், குருனா ஞானம். குரு செவ்வாயும் நல்லா இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நேர்மையா எதுவாக இருந்தாலும் ஓப்பனா பேசி அவங்க செயல்பட்டுப்பாங்க. ஓரளவு லைஃபும் நல்ல கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருந்தா குரு மங்கள யோகம். இப்ப இந்த குரு மங்கள யோகம் இருந்தாலும் மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் இதை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒருவேளை இந்த குரு செவ்வாய் 7ஆம் பாவகத்துல சரியில்லாம போயிட்டாங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பா குறையும். இப்போ ஒருத்தர் வந்து வாதம் செய்வாரு, யாரு? இந்த செவ்வாய். குரு வந்து எது செய்ய வேணாம்னு விட்டு கொடுத்து போவாரு. அப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வாதம் பண்ணாங்க விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் குரு சேர்க்கையிலையும் குரு சரியில்லாமல் போனால் போதை பழக்கம் அப்படின்றது வரக்கூடிய கணவன் மனைவிக்கு வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன், லக்னத்துக்கு 7ல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே, இப்போ தென்னரசு ஐயா கூட பேசினாரு, கண்டிப்பா அந்த விதவையை கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருக்கும். லக்னத்துக்கு 7ல செவ்வாய் சுக்கிரன் ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, அந்த கல்யாணம் அப்படின்றது ஒரு நார்மலான கல்யாணமா இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு 2ஆம் தாரம் அல்லது முதிர்கண்ணின்னு சொல்லக்கூடிய, அல்லது வயசு கொஞ்சம் தன்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு அதிகமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி பெரிய அளவுல கல்யாணம் அப்படின்றது நடக்கிறதே ஒரு நார்மலான கல்யாணமா இல்லாம, இப்ப 2ஆம் தாரம் விதவையை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் கலப்பு திருமணம் இந்த மாதிரி பண்ணி 7ல செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, விதியை மீறி இங்க எதுவும் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சதுன்னா 7ல செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறதுக்கு பலன் நல்லா இருக்கும்.
அப்படி இல்லை நார்மலான கல்யாணம் தான் நடந்துச்சு அப்படின்னாலும் ஒரு விதவை பொண்ணோட தொடர்பு வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்கு நீடிக்கும். பொதுவாகவே செவ்வாய் சுக்கிரன் எங்க சேர்ந்திருந்தாலும் காமம்ன்றது அதிகமாக தான் இருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுக்கு மற்ற வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்காம போகாது. ஆனா மற்ற கிரகங்களை விட இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுக்கு காமம் அப்படின்றது ரொம்ப அதிகமா கொடுக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலே சுயநலம் அப்படின்றது, இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல அல்லது பெண் ஜாதகத்துல 7ல் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்குது அப்படின்னா சுயநலம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவிக்கு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் சனி. இதை வந்து சுருக்கமா ஒரே வரியில முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த செவ்வாய் சனி லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போகலைன்னா வெட்டு குத்து தான் வாழ்க்கையில நடக்கும். கண்டிப்பா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் சனி இருந்தால் அந்த கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை, இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை இல்லை. லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் ராகு ஒரு பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டைவர்ஸ் தான் ஏற்படும், கன்ஃபார்ம் பிரிவினை அப்படின்றது உண்டு. இதே ஆண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 தாரம் 2 தாரம், இப்ப 2 தாரம் 3 தாரம் நடக்கும்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் அப்படி 3 தாரம் 2 தாரம் நடக்குதானே கிடையாது. 1 தாரம் நடந்திருக்கலாம். ஆனா ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே இன்னொருத்தைய வச்சிருந்தா அது 2 தார கணக்கு தான். பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சிருந்தா அது வேற. பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே ஒரு ஸ்டெப்னி வச்சிருந்தா அது 2 தார கணக்கு தானே. அப்போ ஆண் ஜாதகத்துல வந்து 7ல் செவ்வாய் ராகு இருந்தா அந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது இருக்கும். அவங்க எதையுமே பெருசா பிரம்மாண்டமா தான் யோசிப்பாங்க. இப்போ செவ்வாய் கேது லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் கேது இருக்கு அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமா கவனத்தை செலுத்தினாங்க அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த கல்யாண வாழ்க்கை டல்லா தான் இருக்கும். இதே ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவருக்கு ரொம்ப அதிகமான அளவுல விட்டு கொடுத்து போய் வாழ்ந்தாதான் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா அந்த கணவன் மனைவி சார்ந்த வகையில எப்பவுமே கேது அப்படின்னாலே மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் போய் 7ஆம் பாவகத்துல உட்காந்துட்டாருன்னா அப்ப செவ்வாயும் கேதும் ஒரே பவர்னு சொல்றோம். சனி ராகு ஒரே பவர், செவ்வாய் கேதும் ஒரே பவர். அப்ப இவங்க செவ்வாயும் கேதுவும் போய் 7ல் உட்கார்ந்தாங்கன்னா அந்த தாம்பத்தியம்ன்ற விஷயத்த அது சார்ந்த அந்யோன்யத்தை வெளிப்படுத்த தயங்குவாங்க வரக்கூடிய கணவன் மனைவிகள். அவங்க கிட்ட காதல் அப்படின்றது முழுமையாலாம் வெளிக்காட்ட தெரியாது அவங்களுக்கு. லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் பிளஸ் மற்ற கிரகங்கள் இருந்தா பலன் வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நட்சத்திரம் சார்ந்ததுல சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ நட்சத்திரத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க இல்லைங்களா. இப்போ மற்றவங்க சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இப்போ நான் சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு கிரகம் வந்து என்ன காரகத்துவம் இருக்கு. இப்போ உதாரணமா சுக்கிரன் எடுத்துக்கங்க. சுக்கிரன் வந்து கலத்திர காரகன்னு சொல்றோம். இப்போ அந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நீச்சமாயிருக்காரு. சுக்கிரன் நீச்சமான எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகாம கிடையாது, ஆயிருக்கு. ஆனா இப்போ உதாரணமா கன்னி ராசியில சுக்கிரன் இருக்காரு. அவர் உத்திர நட்சத்திரத்துல இருந்தா உத்திர நட்சத்திர அதிபதி யாரு? சூரியன். இப்ப அந்த சூரியன் வந்து துலாம்ல நீச்சமாவாரு. அந்த கலத்திர காரகனும் நீச்சமாகி அவருடைய சாராதிபதியும் நீச்சமானால் கண்டிப்பா கல்யாணம் கிடையாது. அப்படியே தப்பி தவறி தசை புத்தி ஒத்து வந்து நடந்தாலும் அந்த கல்யாண வாழ்க்கை நிலைச்சிருக்காது, நிம்மதியா இருக்காது. இதே அந்த உத்திர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்துல இருக்காரு, சூரியன் வந்து நீச்சமாகறாரு. அடுத்ததா சந்திரன் நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே சந்திரன் வந்து விருச்சிக ராசியில பிறந்துட்டாங்கன்னு வைங்க, சந்திரன் அங்க நீச்சமாயிடுறாரு. அப்போ கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. அடுத்தது செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் கடகத்துல நீச்சமாகறாரு. ஒரு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் நீச்சமா இருந்து அந்த கிரகத்துடைய சாராதிபதியும் நீச்சமா இருந்தால் கண்டிப்பா அந்த கிரகம் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட பலன்கள் ஜென்மத்துக்குமே சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த கோச்சார பலன் அப்படின்றது நாம எடுக்கிறோம். ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்றது மக்கள் மனசுல பதியணுன்றதுக்காக. பிரச்சனைங்கிறது வாழ்நாள் பூரா எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கும் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது வித்தியாசம் இருக்குது. இப்போ கோச்சாரத்துல சூரியன் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ, அதாவது லக்னத்துக்கும் கோச்சார பலன் உண்டுங்க. ராசிக்கு மட்டும்தான் கோச்சார பலன் அப்படின்னு பார்க்க வேணா, நீங்க செக் பண்ணி பாருங்க, சரியா வரும். லக்னத்துக்கும் கோச்சார பலன் உண்டு. லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 5ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல நான் சொல்றது சூரியன் போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையா அவங்க வாழ்க்கையில உண்டு ஜென்மத்துக்குமே. அந்த சூரியன் 5ஆம் பாவகத்துல போகும்போது, அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரன் 8ஆம் பாவகத்துல போகும்போது, அது சந்திராஷ்டமம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துல போகும்போது கோச்சாரத்துல, இப்போ செவ்வாய் பாருங்க சிம்மத்துல இருக்கு.
கும்பராசி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்குலாம் இனி வரக்கூடிய 1.5 மாசத்துக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் வந்து இப்போ மிதுனத்துல இருக்காரு. ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த புதன் பயிற்சி ஆகிற வரைக்கும் சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கோச்சாரத்துல குரு பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 3ஆம் பாவகத்துல போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. இப்ப யாருக்கு எப்படி இருக்குது? இப்ப இந்த 2025 குரு பயிற்சி ஆனது மிதுனத்துல குரு இருக்கு. மேச ராசி மேச லக்னத்தை பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய 1 வருஷத்துக்கு பிரச்சனைன்றது சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அவங்க நிலைமை வெளியில தெரிஞ்சா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி கேவலமா சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். வெளியில தெரிஞ்சாதான், எல்லாத்துக்கும் அப்படி வெளியே தெரியாது. அது நடக்கக்கூடிய திசை புத்தியை பொறுத்து. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிரன் கோச்சாரத்துல 6ஆம் பாவகத்துல போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்? சுக்கிரன் காரகத்துவம் சம்பந்தப்பட்டது. சுக்கிரனாலே முதல்ல காதல், காமம். அடுத்தது கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, மனைவி கூட தான் எதிர்பார்க்கறது கிடைக்காது. 2-3 ஸ்டெப்னியை வச்சிருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் கிடைக்காது. இது மட்டும் கிடையாது, பெண்கள் சார்ந்த உறவுகள் என்னென்ன இருக்குது, அக்கா, தங்கச்சி, அம்மா, சித்தி, பெரியம்மா, இந்த மாதிரி ஆண்களுக்கு பெண்கள் சார்ந்த உறவுகள், பெண்களுக்கு ஆண்கள் சார்ந்த உறவுகள், இது எல்லாமே மைனஸா தான் இருக்கும், பிரச்சனையா தான் இருக்கும். இந்த சுக்கிரன் 6ஆம் பாவகத்துல போகும்போது எல்லாத்துக்குமே அப்படிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் ஜென்ம சனி, அதாவது 3, 6, 11 சனி போகும்போது தான் நல்லது செய்யும்ன்றாங்க. நல்லா கவனிங்க. 12 ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்துல 3, 6, 11 2 மொத்தம் 7.5 வருஷம் தான். 30 வருஷத்துல 7.5 வருஷம் தான் ஒரு மனுஷன் நல்லா இருப்பான் அப்படின்னா, மீறி 22 வருஷம் கஷ்டப்பட்டா ஒரு மனிதனால வாழ முடியுமா? வாழ முடியாதுல்ல. இந்த சனி பகவான் இந்த அஷ்டம சனி, அஷ்டாஷ்டம சனி, கண்ட சனி, எல்லா சனியும் சமாளிச்சுக்கலாம். சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா ஜென்ம சனி மட்டும்தான். எல்லாத்துக்குமே அந்த 2.5 வருஷம், 30 வருஷ வாழ்க்கையில 2.5 வருஷம் மட்டும்தான் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைன்றது வாழ்க்கையில இருக்கும் சனி பகவானால. மீதி இருக்கக்கூடிய பிரச்சனையா சமாளிச்சுக்கலாம். இப்போ சனிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது. இப்ப இந்த சனி வந்து மீன ராசிக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஜென்ம சனி. மீன ராசி மீன லக்னத்துல பிறந்த அத்தனை பேத்துக்குமே நீ வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது. இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா ராசி அல்லது லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல போகும்போது சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைன்றது இருக்கும். இப்போ ராகு பாத்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ல போயிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நீ வரக்கூடிய 1.5 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்ததா கேது பாத்தீங்கன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ல கேது போயிட்டு இருக்காரு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நீ வரக்கூடிய 1.5 வருஷத்துக்கு பிரச்சனை அப்படின்றது சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சேர்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.